நம்ம பார்க்க போகிறது கேப்டன் அமெரிக்காவுக்கு எப்படி பவர்ஸ் கிடச்சி நம்ம பார்க்க போகிறோம். கேப்டன் அமெரிக்கா சொல்லப்போனால் அவர் மிலிட்ரியில் இருந்தார். அவர் மிலிட்ரியில் வீக்னஸாக ஒல்லியாக இருந்தார். இதால் அவரால் மிலிட்ரியை கண்டினியூ பண்ண முடியல. ஹார்வர்ட் ஸ்டார்க், அதாவது டோனி ஸ்டார்க்கோட அப்பா கேப்டன் அமெரிக்கா பவர்ஸ் கொடுத்தாரு. ஹார்வர்ட் ஸ்டார்க்கு ஒரு பலசாலி தேவைப்படுது. ஆனால் அவர் ஏன் ஸ்டீவ் ராஜர்ஸை தேர்ந்தெடுத்தார்னா அவருடைய இன்டெலிஜென்ஸ். அந்த ஃப்ளாகை யார் மார்கன் கேரக்டர்கிட்ட கொடுக்குறாங்களோ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸ் எந்த அளவுக்கு பயந்தாங்கோலியாக இருக்கிறதுனால மிலிட்ரி அவனை டெஸ்ட் பண்ணுது. எந்த அளவுக்கு இவன் பயந்துருக்கான், இந்த கிரனேடை தூக்கி போட. ஆனால் ஸ்டீவ் ராஜர்ஸ் அதை கட்டி பிடிச்சிட்டு எல்லாரும் போங்க போங்கன்னு சொல்லுவார். இதனால தான் ஹார்வர்ட் ஸ்டார்க் இந்த சூப்பர் சில்வர் சீரத்தை ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு செலுத்தும் போது அவர்கிட்ட இருக்கிற உடல்லாம் ரொம்ப பயங்கரமாக மசில்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒல்லியாக இருந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் இப்போ இந்த மாதிரி ஃபிட் ஆகிட்டாரு. ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட அபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீட். இது எந்த அளவுக்கு வேணால் ஸ்பீடாக ஓடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைப்ரேனியம் ஷீல்டு. ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு எப்படி இந்த வைப்ரேனியம் ஷீல்டு கிடச்சிதுன்னா ஹார்வர்ட் கிட்ட எனக்கு ஒரு வெப்பன் தேவைன்னு கேட்டார். அப்போ ஹார்வர்ட் ஸ்டார் கிட்ட இருக்கிற வெப்பனில் இதுவும் ஒன்று. இதால் என்ன வேணால் பண்ண முடியும், இது உடையவே உடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் தாரோட ஹேமரே அவர் லிஃப்ட் பண்ணிட்டாரு இந்த எண்ட் கேம் படத்தில். ஸோ மக்களே, இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.